கடந்த சில வீடியோக்கள்ல மிக முக்கியமான ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட்டை பொறுத்தவரையில ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டா இருக்கு. சில நேரங்கள்ல இந்த அசைலம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி அதிகமாக டிஸ்கஸ் பண்றீங்க. இது குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸை தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கமெண்ட்களுக்கு பின்னால இருக்கிற உண்மை ஒரு பக்கம் இருக்க, இந்த அசைலம் ரிஃப்யூஜி சம்பந்தமான விஷயங்கள் பிரித்தானியாவில் இன்றைய நாள்ல மிக பெருமளவிலான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அசைலம் சீக்கர்ஸ் இல்ல சட்டவிரோதமாக குடிவருபவர்கள் அவங்களுக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் கிடையாது. இது யூகேல ரெசிடென்டா இருக்கிறவங்களுக்கும் இல்ல இங்க செட்டில் ஆகிற பிளான்ல வந்திருக்கிறவங்களுக்கும் இப்போ ILR-ஆக இருக்கிறவங்களுக்கும் அனைவருக்குமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. அதனாலதான் யூகேனுடைய பிரதானமான செய்தித்தளங்கள், பிரதானமான இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள்ல இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பேசு பொருள் அப்படின்றதையும் தாண்டி ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. இதுல உள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படியாக பிரித்தானிய வாழ் மக்களுக்கு தாக்கம் செலுத்துகிறது அப்படின்றத இந்த வீடியோல சொல்றது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே நேரம் யூகேனுடைய புதிய அறிவிப்பாக எதிர்வரும் ஆட்சி எங்களுக்கு கிடைத்தால் இந்த அசைலம் சம்பந்தமான மிக முக்கியமான புதிய தீர்மானங்களை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் சொல்லியிருக்கிறார். நம்ம கடந்த வீடியோல இது சம்பந்தமாக ஷார்ட்டா நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இந்த வீடியோல நைஜல் ஃபராஜ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்துகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது யூகேல உள்ள இருக்கிறவங்களுக்கும், யூகேல இப்போ டெம்பரரியா இருக்கிறவங்களுக்கும், பெர்மனண்டா இருக்கிறவங்களுக்கும் எல்லோருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போவது அல்லது யூகேல டாக்ஸ் அதிகரிக்கப்படுறது, இப்படியான பல விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே தாக்கம் செலுத்துற ஒரு விடயமாக இந்த சட்டவிரோத புலம்பெயர்தல் மாறி இருக்கு அப்படின்றது மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். மிக விரைவில் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை வைக்கணும் அப்படின்றதுதான் குறுகிய கால ஒரு டார்கெட்டாக இருக்கிறது. இந்த சேனலை நான் ஆரம்பிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உலகளாவிய ரீதியில் இருக்கிற தகவல்கள், உலக செய்திகள் அல்லது இலங்கை இந்தியாவுக்கான ஸ்பெசிபிக்கான செய்திகளை வழங்குறதுக்கு நூற்றுக்கணக்கானவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா யூகேல நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அரசியல் அல்லது விசா சம்பந்தமான விஷயங்கள், இப்படியான விஷயங்களை தமிழ்ல தொகுத்து வழங்குறதுக்கான சேனல்கள் மிக குறைவு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நோக்கம் தான் இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணம். இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இது ஒரு குறுகிய ஆடியன்ஸுக்கான சேனலா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம கவர் பண்ண போற சப்ஜெக்ட் யூகேல இருக்கிறவங்களா இருக்கணும், அதே நேரம் யூகேல இருக்கிற தமிழ் பேசுபவர்களாக இருக்கணும். ஸோ எப்படித்தான் நம்ம பார்த்தாலும் பெரிய அளவிலான ஒரு ஆடியன்ஸை இது அட்ராக்ட் பண்ணாது. ஆனா யூகேல இருக்கிற மக்களுக்கான அல்லது யூகேல இருக்கிற தமிழர்களுக்கான தேவையான, அவர்களுக்கு அவசியமான விஷயங்களை உடனடியாக தரக்கூடிய ஒரு சேனலாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் தான் இந்த சேனல். இதுக்கு பின்னால இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இது இமிகிரேஷன் சம்பந்தமான தகவல்கள் மட்டும் இல்லாம அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கலவரங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் நகர்வுகள், வானிலை சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பிரித்தானியாவுக்கு வருவது போவது பற்றிய விஷயங்கள், விசா பிரச்சனைகள் அல்லது லைஃப் ஸ்டைல் போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ஓவரால் சேனலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால ஆரம்பிச்ச சேனல் இந்த சேனல். இதற்கு பலத்த ஆதரவு கிடைச்சிருந்தது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். குறுகிய காலத்திலேயே நிறைய பேர் இந்த சேனல்ல ஹெல்ப் எடுத்திருக்காங்க, இல்ல இந்த சேனலால ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்கள் மூலமாக மட்டும் இல்லாம நேர்ல சந்திக்கிற பலரும் சொல்றதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒருவருக்கு எப்படி பயன்படும்? ஒரு நியூஸ் நம்ம எடுக்கும் போது எல்லா நியூஸுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த நியூஸ் ஒருவருக்கு பயன்படுமா அப்படின்றத ஃபில்டர் அவுட் பண்ணி அப்படியான ஒரு 6-7 செய்திகளை 8 தொடக்கம் 10 நிமிஷங்களுக்குள்ள கொண்டு வர ஒரு முயற்சியாக தான் இந்த சேனலை நான் செய்துட்டு இருக்கேன். அசைலம் சம்பந்தமான விஷயங்களை அடிக்கடி ஹைலைட் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யூகேல இருக்கிறவங்களுக்கும், சிட்டிசன்ஸுக்கும் இல்ல யூகேல டெம்பரரியாக அல்லது ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு நீண்ட கால குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. இதற்கு பின்னால இருக்கிற ஐடியாலஜி இல்ல இதுக்கு பின்னால் இருக்கிற மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அல்லது தகுந்த காரணங்கள் இல்லாமல் புகலிடம் கோருபவர்கள், இவர்களுக்கான செலவுகள் என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 6 தொடக்கம் 8 மில்லியன் பவுண்ட் செலவாகிறது அசைலம் கோரிக்கையாளர்களை ஹோட்டல்கள்ல தங்க வைக்கிறதுக்கு. இதற்கு எதிராக தான் இப்போ யூகேல பலரும் போராடி கொண்டிருக்காங்க. ஒரு டெம்பரரி ரெசிடென்டா இருந்து நம்ம பேசுறது அப்படின்றது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்றது தெரியாது. ஆனா பிரித்தானியர்களை பொறுத்தவரையில இந்த பணத்தினாலதான் இப்போது வரி அதிகரிக்கிறது,
ஏற்கனவே எண்ணெய் அதிகரித்திருக்கிறது. இந்த எண்ணெய் அதிகரித்ததுனால பலருக்கும் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பெற்றிருக்கிறது. லோட்டஸ் அப்படின்னு சொல்ற கார் இயந்திர உற்பத்தி நிறுவனம் ஒன்று 500க்கும் மேற்பட்டவர்களை இன்றைய நாள் வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு பின்னால் இருக்கிற காரணம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியான சட்டவிரோத வருகை இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய செலவுகள், அந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய முயற்சிகளில் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இப்படியாக சட்டவிரோதமாக வந்து மக்களுடைய பணத்தில் இருப்பவர்கள் அதற்கும் மேலதிகமாக வேலைகள் செய்கிறார்கள். அதை தேடிய படலம் தான் இந்த அசைலம் சீக்கர்ஸ் கிராக் டவுன் அப்படின்னு சொல்லி டெலிவரோ, ஊபர் ஈட்ஸ், ஜஸ்ட் ஈட் போன்ற நிறுவனங்கள்ல இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று கடந்த ஒரு மாதமாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தார்கள். யூகேல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கு இது மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் மேலதிகமாக ஜாப் சீக்கிங் அலவன்ஸ் போன்ற பெனிஃபிட்ஸ் வழங்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு கட்டத்தில் அனைவருடைய டாக்ஸும் அதிகரிக்கும், வேலைகள் இல்லாமல் போகும். யூகேல இருக்கிறவங்களுக்கும் சரி, புதிதாக வாரவங்களுக்கும் சரி, அது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இது இருக்கிறதுனால பிரித்தானிய அரசியல் அல்லது பிரித்தானிய பத்திரிகைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஹைலைட் பண்ணப்படுற ஒரு விஷயம் இந்த விஷயம். இது எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சாதாரணமாக ஸ்கில் ஒர்க்கர் விசா எப்படி பண்றது, இல்ல டிபெண்டன்ஸ் எப்படி கொண்டு வரது, இல்ல யூகேல இருந்து நீங்க ஒரு டென்டிஸ்ட் எப்படி போறது, இப்படியான தகவல்கள் எந்த அளவு தூரம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குமோ அதே போல இந்த அசைலம் சம்பந்தமான நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமாக உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நைஜல் ஃபராஜ் அண்மையில அறிவித்திருந்த அவருடைய அறிவிப்புகளிற்கு அமைய மிக முக்கியமாக அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பிரித்தானியா நீண்ட காலமாக அங்கத்துவம் பெற்றிருந்த இந்த அமைப்பிலிருந்து நீக்கப்படுவது மிக முக்கியமான ஒரு புள்ளியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டா சைல்டிங் இருக்கிறதுனால இல்ல ஒரு குடும்பத்திற்காக அல்லது FLR அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி ரூட்ல இருக்கிற FLR போன்ற பல விசாக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படும். ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எங்களுடைய ஸ்டேயை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இது தள்ளப்படும். இது யூகேல இருக்கிற பலருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். அடுத்த 5 வருஷங்களுக்கு அசைலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பிரித்தானியா நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தையும் நைஜல் ஃபராஜ் தெரிவித்திருந்தார். இதே நேரம் 6 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக இப்போது யூகேல இருப்பவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் துறைகளில் படிப்பவர்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸை இல்லாமல் ஆக்குவது தன்னுடைய ஒரு விஷனாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் சொல்றார். அதே நேரத்தில் மாணவர்களுக்கான கடன் திட்டம் வழங்கப்பட்டு இந்த கடன் அறவிடப்படுவது 45 வருடங்களாக அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இது பிரித்தானிய வாழ் மக்களிடத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த வரவேற்பின் நிமித்தம் அடுத்த ஆட்சி ஃபராஜுக்கு தான் அப்படின்ற மாதிரியான பல்வேறு ஊடகங்கள் தெரிவிக்கிற செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு இந்த கருத்து கணிப்புகளையும் இது மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டட் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த திட்டம் வருமாக இருந்தால் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அல்லது பிரித்தானியாவுக்குள் குடிபெயர்ந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் பாதி அளவில் குறையும். இப்போது இருக்கக்கூடிய இறுக்கத்தை விட மேலும் பல இறுக்கங்கள் விதிக்கப்படும். அசைலம் கோரிக்கையாளர்கள், கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது கோரிக்கை இப்போது பெண்டிங்கில் இருப்பவர்களுக்கும் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றத இந்த ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யூகேனுடைய அரசியலை பொறுத்தவரையில இப்போது இருக்கக்கூடிய 3 பிரதான கட்சிகளும் ஒரே விஷயத்தை வலியுறுத்துகிறது அல்லது வலியுறுத்த திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல இந்த ஃபார் ரைட் ஆக்டிவிசம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிசம் பேசப்படுகிறது. புகலிட கோரிக்கையாளர்கள்ல பலரும் குற்றவியல் சம்பவங்கள்ல ஈடுபடுறதுனாலையும் நியூனட்டன் பகுதியில 12 வயது சிறுமி ஒருவரை வன்புணர்வு செய்தது ஒரு அசைலம் கோரியவர் அப்படின்ற செய்திகள் கசிந்த காரணத்தினாலேயும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பாக கிளம்பி இருக்கிறது. எசெக்ஸ்ல எப்பிங் அப்படின்ற நகரத்தில் இருக்கிற பெல் ஹோட்டல் இருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் 12ஆம் தேதி செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நீதிமன்ற ஆர்டரும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற ஆர்டருக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் ஹோம் ஆபீஸ் மேன்முறையீடு செய்திருக்கிறது. இந்த ஒரு ஷார்ட் டைம்ல இவர்களை இன்னும் ஒரு இடத்துக்கு அனுப்புவது என்பது சாத்தியமில்லாதது. 20,000 பேருக்கு இப்போது 5,000 வீடுகள் உடனடியாக வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஹோம் ஆபீஸ்
தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அசைலம் சீக்கிங் அப்படின்றது மாத்திரம் இல்லாம யூகேயில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும், இந்த வேலை வாய்ப்புகள், வரி அதிகரிப்புகள், இப்படியான ஒவ்வொரு விஷயமும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோல சொல்றது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த மாதிரியான செய்திகள் வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.